நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேரை ஹெட்ரெஸ்ட் வந்து தூக்கணும். இது அப்படியே நீங்கள் தூக்குறீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் இது கொடுத்துருக்காங்க இல்லையா லாக்கு, அது உள்ளே இருக்கிற லாக் போயிடும். சவுண்ட் கேட்குதா? தேய 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 சீக்கிரமாக இது போயிடும். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் தூக்கணும், சவுண்ட் அதிகமாக வரக்கூடாது. ஓகேவா? இந்த ஹெட்ரெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் வாங்கிக்கலாம் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். இதில் அப்படியே நோக்கிட்டு வந்து இதுக்கு ப்ளேஸ் பண்ணக்கூடாது, இங்கே தான் ப்ளேஸ் ஆகணும். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சாய முடியும். இதில் ஸ்வீம் வச்சு வந்து ஃபுட் ரெஸ்ட். ஓகேவா? ஏன் இது மேலே இப்படிங்களா பேர் ரெஸ்ட். கால் 2 ரெஸ்ட். இது வந்து பேக் ரெஸ்ட். லிவர் இது ஒரு ரெஸ்ட். பேக் ரெஸ்ட். இது வந்து ஹேண்டில். இந்த ஹேண்டில் மட்டும் ஏன் இவ்வளோ இருப்பாங்க? ஏன்னா இதை ஷேப் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் வந்து பிளேடில் அப்படி பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக மேலே போட்டு கீழே இந்த ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஹைட்ராலிக்கில் இங்கே இருக்கு பாரு லிவர். இங்கே கொடுத்துருக்க பைப் மாதிரி இதுதான் லிவர். இந்த லிவரில் தான் அதிகமாக நம்மளுக்கு செலவு இருக்கும். ஏன்னா கம்ப்ரெஷன் அதிகமாக நீங்கள் சும்மா போட்டு அழுத்திட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ரெஸ் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த இது ஜெல் போயிடும். உள்ள ஜெல் போயிடுச்சுன்னா டைட் ஆக ஆரம்பிச்சிடும், சேர் ஏறாது இறங்காது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி ப்ரெஸ் பண்ணணும்னா போட்டு அப்படி அழுத்தக்கூடாது, ஆட்டோ கிக் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கூடாது, லைட்டாக இவ்வளோதான் இருக்கும். போட்டு இப்படி நடக்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்க. இப்படி பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றணும். ஏன்னா அந்த ஜெல் வந்து போயிட்டு வரணும். ஒரே ப்ரெஸ் பண்ணி அழுத்திங்கன்னா ஜெல் மேலே வராது, லாக் ஆகி நின்றுடும். ஸோ அந்த ஜெல் ஃபுல்லாக உள்ள அந்த இடத்துல இதாகிறதுக்கு மேலே இது பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா